புது வரவு நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்துடுச்சு. இன்னும் சரியாக சொல்லப்போனால் 10 நாள் தான் இருக்குது. தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இன்னும் சரியாக 10 நாள் தான் இருக்குது. இந்த நிலையில் இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார். முதற்கட்டமாக இன்று மாலை 3 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் 5 மணி நேரம் பிரதமர் மோடி அவர்கள் ரோட் ஷோ சென்னையில் நடத்த இருக்கிறாங்க. பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து இன்று ரோட் ஷோவில் ஈடுபடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாஜகவின் வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்டு மக்களை சந்திக்க இருக்கிறார். இந்த நிலையில் ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வத்தை ஒரே ஒரு சீட்டை கொடுத்து அந்த தொகுதியில் ஏன் நிற்க வச்சாங்க அப்படின்னு ஒரு புதிய தகவல் என்ன அப்படின்னா, பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு 5லிருந்து ஒரு 6-7 சீட்டு அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்த சீட்டும் அவருக்கு கொடுக்கல. மோடி அவர்கள் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு கட்டளை போட்டிருக்காரு. உங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்குறேன், நான் ஒரு சீட்டாக இதை பார்க்காதீங்க, குறிப்பாக ராமநாதபுரம் தொகுதியில் நீங்கள் நில்லுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி நம்மளுடைய ஒவ்வொரு காய் நகத்திலும் இருக்குது. ராமநாதபுரம் தொகுதியில் நில்லுங்க, அந்த தொகுதியில் நின்று வெற்றி பெறுங்க. அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் பாஜக தான் ஆட்சி அமைக்க போகுது. அதன் பிறகு அதிமுகவில் மிகப்பெரிய மாற்றம் வரும். இரட்டை இலை சின்னம் நம்ம பக்கம் கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு பல்வேறு வாக்குறுதிகளை மோடி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்ததுனால ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் அவர்கள் நின்றிருக்கிறார். இதுதான் தற்போது வரக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இது அனைவருக்கும் முன்னாடியே ஒரு அரசியல் புரசலாக பேசப்பட்டு இருந்தாலும், ஏன் ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வமே ஏன் நின்னார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கிறது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இன்னும் 1.5 ஆண்டுகளில் 2 ஆண்டுகளில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த சட்டமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இது எம்பி தேர்தல், மத்தியில் ஆளக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால, பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல்ங்கிறதுனால பன்னீர்செல்வம் ஏன் இந்த தேர்தலில் நிற்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், இந்த தேர்தலில் மக்களுடைய செல்வாக்கு என்னவாக இருக்கிறது, பன்னீர்செல்வத்துக்கு பல்வேறு இடங்களில் பன்னீர்செல்வத்தை ஏற்றுக்கிறாங்களா, அவரோட தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பரிசோதனையும் பன்னீர்செல்வத்துக்கு ஏற்படுத்தி அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் பன்னீர்செல்வத்திற்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதுனால ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் நிற்கிறார். இதுதான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, பிரதமர் மோடி அவர்கள் பன்னீர்செல்வத்துக்கிட்ட ஒரு திட்டவட்டமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகவில் ஒரு மாற்றம் இருக்கும், அதிமுகவை கைப்பற்றி பன்னீர்செல்வம் தலைமையின் கீழ் அதிமுகவை வழிநிறுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறதாகவும், இரட்டை இலை சின்னத்தை மீண்டும் கைப்பற்றி பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைப்பதற்கும் பல்வேறு வியூகங்களை வகுத்திருப்பதாகவும் மோடி இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வத்தை நிற்க வச்சிருக்கிறாங்க. எடப்பாடிக்கு இது மிகப்பெரிய சரிவு நிலையும் மிகப்பெரிய ஒரு அவருக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும். இதில் எந்த அளவுக்கும் சந்தேகமே இல்லை. அதனால் நீங்கள் ராமநாதபுரம் தொகுதியில் நில்லுங்க அப்படிங்கிற கட்டளை விதித்ததே பிரதமர் மோடி அவர்கள் தான் அப்படின்னு ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறாரு. அதே போல் எனக்கு ராமநாதபுரம் தொகுதியில் நிற்க சொன்னதே பிரதமர் மோடி அவர்கள் தான், அவருடைய ஆணைக்கிணங்க தான் இந்த தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் நின்றிருக்கிறேன் அப்படின்னு பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறார். அது அனைவரும் கேட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மத்தியில் பாஜக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாங்க. அது புள்ளி விவரமும் ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஆய்வுகளும் அதைத்தான் சொல்கிறது. பல்வேறு மக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பாகும், பல ஊடகங்களும் மீண்டும் 3வது முறையாக பாஜக தான் மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற செய்தி கொண்டே இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி ஒருவேளை பாஜக மீண்டும் மத்தியில் 3வது முறையாக ஆட்சி அமைத்தால் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கு 2026 பாஜக ஆட்சி பிடிப்பதற்கு பல்வேறு வியூகங்களை வகுக்கிறாங்க. அதே போல் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு சரிவு நிலை ஏற்பட்டு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு எடப்பாடிக்கு பல சிக்கல்கள் ஏற்பட்டு அதிமுக கைப்பற்றக்கூடிய பன்னீர்செல்வத்தின் தலைமையின் கீழ் அதிமுக வருவதற்கும் பல்வேறு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இரட்டை இலை சின்னமும் பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிற பல்வேறு
பல்வேறு வியூகங்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேர்தல் முடிந்த பிறகு மத்தியில் 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைத்த பிறகு தமிழகத்தில் அதிமுகவில் மிகப்பெரிய மாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.